குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. 2025ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து நிரப்பிருக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக ஆல்ரெடி இந்தியன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா 60 டெஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லத்தி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறோம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஆகும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சேம் சிலபஸ் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக படிக்கிறவங்க முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண பாருங்கள். அதில் வந்து கொஷின்ஸ் நிறையா இருக்கும், உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் நிறையா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லத்தி டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சார், இது இவ்வளோ ரிவிஷன் தேவையில்லை அப்படின்னு சொன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் ஒரு டெஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தம் 4500க்கும் மேற்பட்ட வினாக்கள் கிடைக்கும். பாடவாராயண தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா 25க்கும் மேற்பட்ட தேர்வுகளும், திருப்புதல் தேர்வு 10க்கு மேலேயும், முழு தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா 5க்கும் மேற்பட்ட தேர்வுகளும், முழு மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா 5க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். தேர்வு தொடங்கும் நாள் என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா அதே டிசம்பர் 1ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வும் தொடங்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காவலர் தேர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருப்பீங்க இல்லையா, உங்களுக்காக தான் முக்கியமாக இந்த டெஸ்ட் பேட்சை லான்ச் பண்ணது. ஏன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஓவரால் நிறைய எக்ஸாமில் வந்து ஓவராலில் வெளியே வந்துட்டோம் சார், அதனால் வீட்டில் வந்து இன்ஸ்டியூட் போய் படிக்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கட்டண சலுகை உண்டு. சரிங்களா? ஓல்டு ஸ்டூடெண்ட் ப்ளஸ் வந்து காவலர் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரிசல்ட்டில் வாய்ப்பை தவற விட்டவங்களுக்கான கட்டண சலுகை கட்டாயம் உண்டு. இதில் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500ம், ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டிசம்பர் 1 தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் தேர்வு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஷெட்யூல் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வியூ பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்சில் வந்து 100 பேருக்கு மேலே நம்ம எடுக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதுலேயும் அதே மாதிரி தான் 100 பேருக்கு மேலே நமக்கு எடுத்தாலும் நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை நம்ம கால் பண்ணி கேட்குறோம், அடிக்கடி கேட்குறோம், என்ன படிக்கிறீங்க, என்ன மார்க் எடுக்கிறாங்க, ஏன் கம்மியாகுதுலாம் நம்ம கேட்குறதுனால 100 பேருக்கு மேலே நம்ம அதிகமாக ஆளுக்கு இருந்தாங்கன்னா நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 100 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா விருப்ப இருக்க மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இன்னிலேருந்து சிலபஸை படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த லத்தி டெஸ்ட் பேட்சோட சிறப்பம்சம்னு பார்த்திங்கன்னா 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள பள்ளி பாட புத்தகம் வந்து இதில் கவர் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம கொஷின் எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் எடுத்தது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்தந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா திறமையான ஆசிரியர்கள் கொண்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4000க்கும் மேற்பட்ட வினாக்களுக்கு 4500க்கும் மேற்பட்ட வினாக்கள் கிடைக்கும். கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியும் படித்தாலே போதும். தினசரி வினாத்தாள் வந்து பார்த்திங்கன்னா மாலை 6 மணிக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலிகிராம்லேயோ சேர்க்கப்படும். ஓகேங்களா? தேர்வு நேரம் வந்து பார்த்திங்கன்னா 100 நிமிடங்கள், அதாவது 1 மணி நேரம் 30 நிமிடம் மட்டும்தான் பயன்படுத்தணும். விடை குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ அனுப்பின 30 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மார்க்கை என்ட்ரு பண்ணணும். ஒவ்வொரு தேர்வு முடிந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மதிப்பெண் பட்டியல் வந்து வெளியிடப்படும். ஓகேங்களா? மாணவர்கள் குறைந்தபட்சம் 70% மதிப்பெண் பெற்றிருக்கணும். 100க்கு நீங்கள் 70 எடுத்துருக்கணும். இல்லைன்னா நாங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களோட என்ன ஏன் எடுக்கலன்ற ரீசனை கட்டாயம் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரையும் விட இன்னும் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியும். அதேமாதிரி எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம்னு நினைக்காதீங்க. அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. முன்கூட்டியே படிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வேக்கண்ட் அதிகம், 5000 வேக்கண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகம் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டி நம்ம படிக்க ஆரம்பித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம பாஸ் ஆக முடியும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 in 1 எக்ஸாமுக்கும் படிக்கலாம், நீங்கள் ஃபிசிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்டு நீங்கள் ஃபிசிக்கலும் பண்ணிகிட்ருக்கலாம். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக எங்களுக்கு கால் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 14லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த டெஸ்ட் பேட்சோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை, அட்மிஷன் நீங்கள் எப்போவும் போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸாம் என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா 12/1 டிசம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டவணை ஃபுல்லாக இந்த சிலபஸை ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1000ம், நியூ ஸ்டூடெண்ட்டாக வந்து 1500 ஜிபே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதே நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் தானா இல்லை காட்ட மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா ஜிபே பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி
இந்த இது இருக்கும் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜிபே பண்ணால் போதுமானது ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் தேர்வு 6ஆம் வகுப்பு இயற்பியல் அதில் வந்து பார்த்திங்கன்னா 2023 ஜனவரி நடப்பு நிகழ்வு 6th தமிழ் முதல் பருவம் 1லேருந்து 3 வரைக்கும் மொத்த தன்மை வார்த்தை வரிசை இதுதான் வந்து முதல் தேர்வு. இந்த மாதிரி தேர்வுடைய அட்டவணைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். இல்லை இதுலேயும் வந்து திருப்புதல் தேர்வும் நிறைய தான் இருக்குது. நீங்கள் ரிவிஷன் திருப்பி படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். நல்ல மெமரி ஆகும். ரிவிஷன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் இருக்குது. இல்லை உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேஜ் பெட்டர்னா நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் 60 டெஸ்ட்டுகள் இருக்கும் ஓகேங்களா. 2 ஷெட்யூலையும் பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 25/4/2025 வந்து பார்த்திங்கன்னா முழு தேர்வு ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் 28 நாளில் வந்து பார்த்திங்கன்னா முழு மாதிரி தேர்வு ஒன்று நடக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முழு தேர்வு ஒன்று, முழு மாதிரி தேர்வு ஒன்று, முழு தேர்வு ஒன்று, முழு மாதிரி தேர்வு ஒன்று, அந்த மாதிரி மாற்றி நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு நடந்துகிட்டு தான் இருக்கும். நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. நாங்கள் டெஸ்ட்டு ஏதாவது டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டாக எழுதி பார்த்துட்டே இருக்கலாம். இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டைம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த டெஸ்ட் பேஜில் எந்த ஃபீஸும் வாங்காமல் மறுபடியும் வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து படிக்கிற மாதிரி ஒரு சிலபஸ் ரெடி பண்ணி அதுக்கான கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 months வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டே போயிடும். அதுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் கரெக்டாக இருக்கும். அதனால் இதை தாண்டி அவங்க கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லை. நம்ம டெஸ்ட் பேஜை தாண்டி அவங்க கொஷினே கேட்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுடைய கொஷின் பேட்டர்னும் இருக்கும். நீங்கள் பேட்ச் 1ல் இந்த ஃப்ரீ டெஸ்ட் எழுதுன உங்களுக்கு தெரியும். பேட்ச் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஜாயின் பண்ணியிருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் அந்த மாடல் கொஷின் பேப்பர் ஒன்று அனுப்புகிறோம். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜே பிசி எக்ஸாமை பொறுத்தளவு போதுமானது ஓகேங்களா. இதை தாண்டி கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் கட்டாயம் ஜெயிக்கிறதுக்கு இதுவே போதும் சரிங்களா. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.